welcome to Unitech the Copier Experts. I am Deepanjali. So, இன்னைக்கு நம்ம வீடியோல Konica Minolta 205i ஓட ஒரு சில important features ஓட live demo பார்க்க போறோம். So, without delay, let's get into the video. வணக்கம் viewers, நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Konica Minolta 205i ஓட scanning option. Scan to mail எப்படி configure பண்ணலாம்னு பார்க்கலாம். மிஷினோட IP address போடுங்க. admin password system admin sysadm போடுங்க. ஸோ நெட்வொர்க் கிளிக் பண்ணுங்கள். SMTP சர்வர் அட்ரஸ்ஸு smtp.gmail.com ஆல்ரெடி நான் இதில் கான்ஃபிகர் பண்ணதுனால ஷோ பண்ணுது. அது செலக்ட் பண்ணுங்கள். இமெயில் அட்ரஸ் வந்து மிஷினுக்குன்னு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். அது உங்கள் பர்சனல் மெயிலாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை உங்கள் கம்பெனி மெயிலாக இருந்தாலும் ஓகே தான். இது மூலிமா தான் உங்களுக்கு வந்து அந்த மெயில் சென்ட் ஆகும். ஸோ இப்போ என்னோடய மெயில் நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SSL செட்டிங் இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் TLS. ஸோ TLS என்னன்னு பார்த்தீங்கன்னா SSL செட்டிங்கோட சக்ஸஸ்ஃபுல் ப்ரோட்டோகால் தான் TLS. ஸோ TLS செலக்ட் பண்ணதுக்கப்புறம் TLSக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம இங்கே என்ட்ரு பண்ணியே ஆகணும். 587 இதுதான் வந்து TLSோட போர்ட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் இன்சர்ட்டை டிக் கொடுத்துக்கோங்க. பாப் பிஃபோர் SMT டிசேபிளில் இருக்கட்டும். SMTP ஆத்தென்டிகேஷன் மட்டும் எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இந்த அக்கௌண்ட் நேம் ஆல்ரெடி நீங்கள் மேலே உங்களோட மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிங்க இல்லையா, அந்த மெயில் ஐடியை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். பாஸ்வேர்டு அந்த மெயில் ஐடிக்கு உண்டான பாஸ்வேர்டை இங்கே போடுங்க. ஸோ pop3 சர்வர் அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா pop.gmail.com. இதுவும் நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணதுனால ஷோ பண்ணுது. pop.gmail.com இதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே இங்கே என்ட்ரு பண்ண அதே மெயில் ஐடியை செலக்ட் பண்ணுங்கள். அதோட பாஸ்வேர்டு SSL எனேபிள் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததுனா தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணது கரெக்டாக இருக்குன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா IPv4 கான்ஃபிகரேஷனில் எனேபிள் DNS சர்வரை டிக் பண்ணுங்கள். DNS சர்வர் அட்ரஸ் இப்போ நம்ம வந்து ஜிமெயிலில் நம்ம இதை க்ரியேட் பண்ணதுனால 8. ஸோ இது ஏன் நம்ம வந்து DNS சர்வர் அட்ரஸ் இதில் 8.8.8. கொடுக்குறோன்னா ஜிமெயிலில் நம்ம க்ரியேட் பண்ணதுனால இங்கே 8.8.8 கொடுக்குறோம். இன்கேஸ் உங்களுக்கு தனியாக ஒரு டொமைன் இருந்ததுன்னா அந்த டொமைனோட DNS சர்வர் என்னவோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. அப்ளை. ஸோ ஸ்கேன் டு மெயிலோட செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து லேப்டாப்பில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எப்படி டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். சேம் ஸ்கேன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அட்ரஸ் புக்கு லிஸ்ட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஸ்கேன் டு மெயிலுக்கு வந்து நான் ஜானின்ற நேமில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொன்ன மாதிரி தான். அதை நீங்கள் அதில் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் ஆகிடுச்சு. சென்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கேன் சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்த ஸ்கேனிங் ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். ஸோ இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இந்த ப்ராடக்ட்டை பற்றி வேணும்னா ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டும் பண்ணலாம். அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அன்டில் தென் டாட்டா.